ஹவுஸ் ஒய்ஃப்ஸும் டாங்கீஸும் லிட்ரலி சேம். இந்த ரெண்டு பேரும் சோறு சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டு வேற எந்த பலனும் எதிர்பார்க்காம நாள் முழுக்க வேலை பார்த்தாகணும். இன்ஃபேக்ட் டாங்கீஸ் ஹவுஸ் ஒய்ஃப்ஸை விட கொஞ்சம் பெட்டர் தான். பிகாஸ் ஹவுஸ் ஒய்ஃப் மாதிரி டாங்கீஸ் கோச்சுக்கிட்டு எங்கேயுமே போகாது. இதை கேட்குறப்பவே கடுப்பாகுதுல. இந்த ஸ்டேட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸை நல்வழிப்படுத்த வேண்டிய ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்ஸ்ல இருந்தா எஸ் 2006 பப்ளிஷ் ஆன ஒரு ராஜஸ்தானி டெக்ஸ்ட் புக்ல தான் இந்த மோசமான கம்பேரிசன் இருந்திருக்கு. 9th கிரேட் ஹிந்தி டெக்ஸ்ட் புக்ல ஒரு லெசனாவே இருந்த இந்த அஃபென்சிவ் கம்பேரிசன் பெரிய அளவுல கான்ட்ரவர்சிஸையும் நாடு முழுக்க ப்ரொடெஸ்டையும் கிரியேட் பண்ணியிருக்கு. இது மட்டும் இல்ல, இன்னும் சில அபத்தமான பாடங்களும் இந்தியன் ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்ஸ்ல இருந்திருக்கு. இந்தியால கிரியேட் ஆன அன்எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு மெயின் ரீசன் இந்தியன் விமன். 2008ல சத்தீஸ்கர் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் பப்ளிஷ் பண்ண 10th சோசியல் சயின்ஸ் டெக்ஸ்ட் புக்ல ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் எல்லா ஒர்க் செக்டார்லயும் பொண்ணுங்க வேலை பார்க்க ஆரம்பிச்சதுதான் இந்தியால பெர்சன்டேஜ் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட் இன்க்ரீஸ் ஆக காரணம்னு ஒரு சாப்டர்ல போடப்பட்டிருந்துச்சு. இந்த சாப்டரை ரிமூவ் பண்ண சொல்லி டீச்சர்ஸும் உமன்ஸ் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்டும் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணாங்க. ஃபாலோயிங் த 2015ல அந்த சாப்டரை ரிவ்யூ பண்ண சத்தீஸ்கர் கவர்மெண்ட் அந்த பர்டிகுலர் கண்டென்ட்டை வித்ட்ரா பண்றதா ப்ராமிஸ் பண்ணாங்க. The third observed lesson, உயிர் வாழ காற்று ரொம்பவும் அவசியம். இதை 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பசங்களுக்கு எப்படி வேணாலும் புரிய வச்சிருக்கலாம். பட் 2017ல டெல்லியில இருக்க பிரைவேட் ஸ்கூல்ல அவர் கிரீன் வேர்ல்ட் அப்படின்ற டைட்டில்ல பப்ளிஷ் ஆன என்விரான்மெண்டல் சயின்ஸ் டெக்ஸ்ட் புக்ல ஒரு கான்ட்ரவர்ஷியல் எக்ஸ்பெரிமெண்ட்டை சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் என்னன்னா, லிவிங் திங்ஸ்க்கு காத்து தேவை அப்படின்றத ப்ரூவ் பண்ண ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் 2 பூனைக்குட்டியை பிடிச்சு அதுல ஒன்னு ஹோல்ஸ் இருக்க பாக்ஸ்லயும் இன்னொன்னு ஹோல்ஸ் இல்லாத பாக்ஸ்லயும் வைக்கணும். என்ன ஆகும்? ஹோல்ஸ் இல்லாத பாக்ஸ்ல இருக்க பூனைக்குட்டி பரிதாபமா இறந்து போகும். சோ மனிதாபிமானம் இல்லாத இந்த அன்எத்திக்கல் எக்ஸ்பெரிமெண்ட்டை ரிமூவ் பண்ண சொல்லி பெரிய அளவுல அவுட்ரீச் கிரியேட் ஆனதால அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பிரிண்ட் ஆயிருந்த பேஜை ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அடுத்த அப்பத்தமான ஒரு சாப்டர் 2012ல 6th கிரேட் ஸ்டூடெண்ட்ஸை டார்கெட் பண்ணி நியூ ஹெல்த் வே அப்படின்ற டைட்டில்ல பப்ளிஷ் ஆன இந்தியன் ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்ல மீட் ஈட்டர்ஸ் தான் கிரைம் நடக்க ரீசன் அப்படின்னு மென்ஷன் ஆகிருந்துச்சு. அதாவது நான்வெஜ் சாப்பிட்றவங்க ஈஸியா மற்றவங்களை சீட் பண்ணுவாங்க அண்ட் மீட் ஈட்டர்ஸ் தான் அதிகமா பொய் சொல்றது, கொலை அண்ட் செக்ஸ் கிரைம்ஸ்ல இன்வால்வ் ஆறதுன்னு பல குற்றங்கள் செய்யறாங்கன்னு அவங்கள கிரிட்டிசைஸ் பண்ற விதமா ஒரு சாப்டர் இருந்துச்சு. ஒருத்தரோட உணவு பழக்கத்தை வச்சு அவங்களோட கேரக்டரை அசாசினேட் பண்ணக்கூடிய இந்த லெசனுக்கு அகெயின்ஸ்டா பப்ளிக் ப்ரொடெஸ்ட் பண்ணதை அடுத்து அந்த பர்டிகுலர் சாப்டர் வித்ட்ரா பண்ணப்பட்டுச்சு.